Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we're discussing E. E. Cummings. What is the poem? The Cambridge Ladies with Furnished Souls. That's full title. The first line of the poem becomes the title of the poem. Cherry. What is the paraphrase of the poem? அப்படியே இத ஒரு ப்ரோஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அதனுடைய ஐடியாஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த போயத்துல இஏ கமிங்ஸ் அப்படிங்கிற அந்த மாடர்னிஸ்ட் போயட் அந்த மாடர்னிஸ்ட் போயட் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டைலிஸ்ட் ஆல்சோ ஹி இஸ் ஃபோக்கஸிங் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் அட்டென்ஷன் ஆன் விமென் ஆஃப் கேம்பிரிட்ஜ். கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது மெசாச்சுசெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனை சுத்தி வசிக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட். இந்த கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல யாரு வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர் ஒன்லி எலைட்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் வாழ்ந்தார்கள். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வெளிவேடத்தனமான ஒரு வாழ்க்கை முறை, ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃப், லைஃப் ஆஃப் பிரிட்டென்ஸ். அந்த லைஃப இது தப்பு அப்படிங்கிறத என்ன பண்றாரு, ரொம்ப ஐரானிக்கலா சொல்ல போறாரு. சரி, இந்த விமன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் எப்படி சார் வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது they live emotionally and spiritually furnished lives. emotionally and spiritually furnished அப்படின்னா இமோஷனல், நம்ம இமோஷன் அப்படிங்கிறது நேச்சுரலா வரணும். ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய இமோஷன் எல்லாம் ஆர்டிபிஷியல் இமோஷன். ஏன் ஆர்டிபிஷியல் இமோஷன்னா they follow certain code norms. இந்த சொசைட்டி சொல்லக்கூடிய நார்ம்ஸை ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்க உண்மையான இமோஷன்ஸை வெளியில காட்ட மாட்டாங்க. அதை சொல்லக்கூடிய வேர்டு தான் furnished soul. ஓகே, அப்ப furnished soul அப்படின்னா என்னன்னா they follow a given set of emotions, given set of spiritual behavior. This kind of behavior is called conventional or constrained behavior. கன்வென்ஷன், இப்போ ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு ஒரு சில கோயில்கள்ல. என்ன அப்படின்னா இது பாரம்பரியம் சார். என்ன பாரம்பரியம் அப்படின்னா ஆண்கள் சட்டை அணிந்து போகக்கூடாது. அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆர் யூ கன்வின்ஸ்ட் இன் ஃபாலோயிங் இட்? அதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க லைஃபுக்கு ஒத்து போகுதா ஒத்து போகாதா அப்படின்னு பார்க்கணும். ஒத்து போய் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆர் அன்ஃபர்னிஷ்டு சோல். இல்ல ஒத்து போகல இருந்தாலும் ஊரோட ஒத்து போயிருவோம், ரன் வித் த கரண்ட் அப்படின்னு போனீங்கன்னா யூ ஆர் த உமன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் who live in furnished souls. கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? they follow tradition. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படிதான் இருந்தது. அது இமோஷன்ஸா இருக்கட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கன்வென்ஷன், ஒரு ரூல், ஒரு கோடு, அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப they were not normal. Following the rules verbatim is abnormal behavior. அப்ப இவங்க எல்லாம் அப்நார்மலா இருக்காங்க அப்படிங்கிறார். ஆனா அவங்க உலகத்தின் பார்வையில் ரொம்ப நார்மல். ஆனா இஏ கமிங்ஸ் பார்வையில் அப்நார்மல். இஸ் ஐடியா கிளியர்? அடுத்த பாயிண்ட் போலாமா? நம்பர் 2, they are unbeautiful னு சொன்னார். அப்படிதானே? unbeautiful may refer to two things. One is they are not physically beautiful. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராட்டஸ்டன்ட்ல, இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்ல போகக்கூடிய லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா they don't deck themselves well. அப்ப they may not be appealing. இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா their inner being is not beauty, it is filled with vice. What is real beauty அப்படின்னா your inner being should be filled with virtue. நன்மைத்தனங்களால் நிறைந்திருக்க வேண்டும். இல்ல எல்லா மோசமான விஷயங்களும் உங்களுக்குள்ளார இருக்குன்னா it is vice. ஜெலஸா இருக்கிறது, ஆங்கர் இருக்கிறது, உள்ள வந்து பயங்கர கோபம், வன்மம், அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபேஸுமே அசிங்கமா தெரியும். இப்ப அந்த மாதிரி இருந்தாங்க. அடுத்தது their mind is very very secure because it never questions the spirituality or it never questions literature. எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நீங்க ஏன் கேள்வி கேட்டு அப்புறம் நீங்க ஒரு புரிதலுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா
தட் இஸ் ரியல் நாலேஜ். பட் எதையுமே கேட்காம சரி ஊர் சொல்லுது நானும் அதோட ஒத்து ஊதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் அ ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல், யுவர் ஐடியாலஜி இஸ் நாட் ஸ்ட்ராங். அந்த கான்செப்ட் தான் சொல்றாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அடுத்த பாயிண்ட் போயிருமா? அடுத்தது, தீஸ் ஆர் ப்ராட்டஸ்டன்ட் blessings daughter அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்ப ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் blessed only women who endorsed certain walk of life. அந்த சர்ச்ல நீங்க மெம்பரா இருக்கணும் அப்படின்னா விமனுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கணும். அங்க வரக்கூடிய விமன் என்ன மாதிரி வரணும்? பிளைனா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், பர்ஃப்யூம் போடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு கையெல்லாம் காட்டணும். அப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க தான் இந்த சர்ச் மெம்பர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் நார்ம்ஸ். இது வந்து சர்ச் அப்படின்னு சொல்லும்போது காட் சொன்னது இல்ல, அந்த சர்ச்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், கன்வென்ஷன், அந்த தோஸ் ஹூ கிரியேட் ட்ரெடிஷன், அவங்க சொல்லி வச்ச ஒரு சில நார்ம்ஸை அப்படியே கேள்வி கேட்காம ஃபுல்ஃபில் பண்ண மக்கள் தான் இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். So those who go by the given norm are conformists. அப்ப இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ஆர் conformists, and those conformists are not free individuals. They are limited individuals. அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறதே இல்ல. They have not tasted freedom. Is idea clear, teachers? அடுத்து இந்த லேடிஸ் வந்து என்ன பண்ணாங்க? They believed in two things. Teachers, are you there? Can I have a next? Yeah. அப்போ they believed in two things. அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து ரெண்டு பேர் மேல இருந்தது. ஒன்னு ரிலிஜன் சைட்ல ஜீசஸ் கிரைஸ்ட் மேல இருந்தது. இன்னொன்னு there was a poet called Henry Wadsworth Longfellow, அவர் மேல இருந்தது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேல நம்பிக்கை வச்சாங்க, ஆனா அந்த நம்பிக்கையில் ஆழ்ந்து போகவில்லை. அப்ப இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அவுடேட்டட் நம்பிக்கை. They never accepted ideologies beyond these people. ஆனா நமக்கு பாக்குறோம் கிரைஸ்டுக்கு பின்னாடி நிறைய போப்ஸ் வந்தாங்க, சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா டு ரெஃபர் டு ட்ரெடிஷன், அந்த கான்டெக்ட்ல தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. ஹென்ரி வேர்ட்ஸ் லாங்ஃபெல்லோ ரெஃபர்ஸ் டு த கேனன். அந்த கேனன்னா ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ்குள்ளார வரக்கூடியது. அந்த ரூல்ஸ்குள்ளார மட்டும் தான் நின்னாங்க. அதை தாண்டி வெளியில வந்து ஒரு ஹியூமேனா இருக்க மறந்து விட்டார்கள். So their belief system is outdated because they don't exercise their belief system. Jesus Christ சொன்னதை அப்படியே இவங்க தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தல. எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ வெளிவேடத்தனமா நடைமுறைப்படுத்தினாங்க. முக்கியமான டீச்சிங்ஸ இவங்க என்ன பண்ணல? நடைமுறைப்படுத்தவில்லை. Is the information clear? அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பாத்தீங்கன்னா நிறைய charitable விஷயம் செஞ்சாங்களாம். They did many charitable things, but they did not follow the teaching of Jesus Christ in charitable act. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரு? உங்களுடைய வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஊரே பாக்குற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு மேடை போட்டு, இதோ நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளியவர்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு அவன் கூனி குறுகி வந்து நின்று வேற வழி இல்லாம அதை வாங்கிட்டு போறான். இதே மாதிரிதான் எல்லா ரிலிஜன்லயும் நடக்குது. கொடுக்கறத யாருக்கும் தெரியாம கொடுக்கணும். அதை மேடை போட்டு நான் 100 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 1000 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவ்வளோ புதுமண தம்பதியருக்கு 1 கிராம் ஒரு தாலி கொடி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இட் இஸ் humiliating people. It doesn't go by the norms that is given by the actual God. கடவுள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏன் இதை செய்யறீங்க? So there is a kind of open charity which is not right according to E.E. Cummings. Is idea clear, teachers? அவங்க என்ன பண்றாங்க? இந்த லேடிஸ் they are
Actually, their fingers are very cheerfully knitting garments. அவங்களுடைய மெயின் வேலையே கார்மெண்ட்ஸ் வேலை தான். யாருக்காக அப்படிங்கும்போது நீங்க அப்படி இன்ஃபர்மேஷன் தேடி பார்த்தீங்கன்னா they are doing it for some rich people, not for the poor people. சரி சார், நீங்க knitting பண்றீங்க, யாருக்கு செய்றீங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கு ஸ்வெட்டர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ரிச் பீப்புளுக்கு ஏன் அவங்க நிறைய சன்மானம் கொடுப்பார்கள் என்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் வந்து அந்த காசிப்பிங்ல ரொம்ப பெருசா இன்வால்வ் ஆனாங்க, which is again a satire. காசிப் தான் உங்களுடைய உயர்ந்த குடி என்று காட்டுவதாக உள்ளதா அப்படின்னு நம்மால வந்து இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கிறார். இஸ் யுவர் எலைட் லைஃப் ஸ்டைல் டஸ் இட் என்டார்ஸ் காசிப்பிங்? அடுத்தவங்களை பத்தி பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுவே ஒரு வாழ்க்கை முறையா இருக்கிறாங்க. காசிப் பண்ணும்போது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு பிக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க கூட இவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசி சந்தோஷம் அடைகிறார்கள். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்போ இந்த லேடிஸ் வந்து இப்படி அடுத்தவங்களை பத்தின்னு பார்க்கும்போது what are they actually doing அப்படின்னா they are detached from the inner being. இன்னர் பீயிங்னா சோல்ல இருந்து டிட்டாச்ட் ஆயிட்டாங்க. and they are indifferent to the sublime or the mysterious. அவங்க உண்மையான கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னா உள்ள இருக்கிறாரு. அந்த உள்ள இருக்கிறவர் தான் அந்த வெளியில இயற்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறாரு. இவங்க உள்ளேயும் போகல, உள்ள அவங்களால போக முடியாது. அட்லீஸ்ட் வெளியில போயிட்டாவது உள்ள போகணும். இட்ஸ் கால்ட் a journey to the exterior and journey to the interior. நீங்க அப்படியே வெளியில தேடி கடவுளை தேடி அலைஞ்சு கடைசியா இங்க இல்ல, இது இல்ல, இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா உள்ள வந்து அகம் பிரம்மாஸ்மி, இந்த உள்ள இருக்கிறவன் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் தான் கடவுள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா உள்ள இருக்கிற ஆன்மா தான் கடவுள், அங்கதான் எல்லாம் இருக்கிறான், இந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்ய சொல்றான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். ஆனா இந்த லேடிஸ்க்கு வெளியில இருக்கிற அந்த இயற்கையில இருக்கிற கடவுளே அவங்களால பார்க்க முடியல. அப்ப உள்ள இருக்கிற கடவுளை எப்ப பார்க்க போறாங்க? பார்க்க போறது இல்ல. So the ladies are highly materialistic and their lifestyle is superficial. Is the information clear? அப்ப அந்த மூணை பத்தி கூட அவங்க பேசினா, மூணு வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மூணை பத்தி அவங்க பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு கேண்டி சாக்லேட் எடுத்தீங்கன்னா வாயில போட்டு என்ன பண்ணணும், அப்படியே மெதுவா அது கரையிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கரையிற வரைக்கும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் எடுத்து உள்ள போட்டு கடுக்கு முடு கடக்கு முடு கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா you are not enjoying the candy, you are only deriving momentary pleasure. அந்த மாதிரி momentary pleasure வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க சப்ளைமான விஷயத்த கூட என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா மென்னு முழுங்கிருவாங்க. பைபிளை வாசிச்சா கூட வேக வேகமா மென்னு முழுங்கிட்டு அடுத்தது மட்டன் இருக்கு அங்க போவோம், பூந்து விளையாடுவோம் அப்படின்னு மட்டனை யோசிச்சுக்கிட்டே இந்த சப்ளைமை வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அவங்க வாசிக்கிறது எல்லாமே, அவங்க செய்யறது எல்லாமே வெளிவேடத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? ஓகே ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா